மரவள்ளிக்கிழங்கு அடை செய்கிறதுக்கு நான் 1.5 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு தோல் சீவி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம காய் சீவலில் போட்டு நல்லா சீவி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு துருவி எடுத்தாச்சு. காய் சீவலில் போட்டு இந்த பதத்தில் சீவி எடுத்துக்கோங்க. தோல் உரித்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஒட்டி எடுத்துருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இதிலே வெங்காயம் பாதி வதங்கினதும் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை போட்டு அதையும் கொஞ்சம் நம்ம பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாழை போகிற வரைக்கும் வதக்குங்க, ரொம்பவும் வதக்கிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். வச்ச மரவள்ளிக்கிழங்கு இது 1.5 கிலோங்கிறதால இந்த அளவுக்கு உப்பு போதும். 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் வதக்கி வச்சு ஆற வச்ச வெங்காய மசாலா, இது எல்லாத்தையும் அதை கூட பெருங்காயத்தூள், மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். லேசாக பிடிங்க, அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதுக்கு சாரெல்லாம் வழியும். அதனால் லேசாக உருண்டை ஷேப்புக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ பக்குவமாக பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிங்க. இந்த ஷேப்பில் எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ பாதி வெந்துடுச்சு, நம்ம இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு தோசை திருப்பியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு மெத்தடு, நம்ம ஜல்லிக்கரண்டியால் அழுத்தாமல் இந்த மாதிரி பருப்பு மசிக்கிற தூள் வந்ததுனால அதை வச்சு நம்ம அழுத்திடலாம். திருப்பி எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விடுங்க. ரொம்ப நிறைய எண்ணெய் காட்ட வேணாம், அடி தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய். இதை மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் திருப்பி போடலாம். வெந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லா அடையும் எடுத்துடலாம். இவ்வளோதான் மரவள்ளிக்கிழங்கு அடை.